அஞ்ச வேண்டாம். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏனெனில் நம்மை படைத்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். மத்தேயு 1:21-23 வாசிக்கிறோம், அவருக்கு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற கடவுள் நம்மோடு. செப்பனியா 3:15 வாசிக்கிறோம், ஆண்டவர் நடுவில் இருக்கிறார், இனி தீமையே நீ பார்க்க மாட்டாய் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 28:20 வாசிக்கிறோம், உலகம் முடிவரை நான் உங்களோடு இருக்கிறேன். திருப்பாடல் 145:18 வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் அவர் பக்கத்தில் இருக்கிறார், உண்மையாய் கூவி அழைக்கிற யாவருக்கும் அருகில் இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை நாம் பெற்றிருக்கிறோம். எதற்கு பயப்பட வேண்டும்? உடலை கொள்வோருக்காக அஞ்சாதீர்கள். மத்தேயு 10:28 வாசிக்கிறோம், உடலை கொள்வோருக்காக அஞ்சாதீர்கள், உலகத்திற்காக அஞ்சாதீர்கள், உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வளரான கடவுளுக்கு பயப்படுங்கன்னு சொல்லுகிறார். கடவுளுக்கு பயப்படுதல் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, தீமையை விலக்கி நன்மையை பற்றி கொள்வது, பாவ வாழ்க்கையை வெறுத்து பரிசுத்தமான வாழ்க்கையிலே பயணிப்பது. ஆகவே கடவுளுக்கு அஞ்சக்கூடியவர்களாய் மாறுவோம், உலகத்தை அஞ்சாதவர்களாய் இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.